பார்த்து நேராக பறக்கக்கூடிய ஒரே பறவை எந்த பறவை? ராஜாளி. கழுகுலை நிறைய இருக்கு, பருந்து இல்ல. ராஜாளி மட்டும்தான் நேரா பார்த்து பறக்கும் சூரியனை. இப்ப இந்த குஞ்சுங்க இறக்கைகளை தூக்காது. புத்திசாலி தாய் பறவை என்ன செய்யும் தெரியுமா? அந்த மிருதுவான படுக்கை இருக்குல்ல, அங்கும் இங்குமாக கொஞ்சம் அப்படி ரிமூவ் பண்ணி அங்கும் இங்கும் அந்த முள்ளு கொஞ்சம் அப்படி மேல படுற மாதிரி வைக்கும். இந்த முள்ளு குத்துற மாதிரி வைக்கணும்னு வச்சுங்களேன். இந்த முள் குத்துகிற போதுதான் குஞ்சுகள் முதன்முறையாக இறக்கைகளை தூக்குகின்றன. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தாய்ப்பறவை மிருதுவான அந்த படுக்கையின் சில பகுதிகளில் முள் வெளியே தெரியும்படி செய்து குஞ்சுகளுக்கு சிறிய காயம் ஏற்படும்படி செய்வது குஞ்சுகளின் மீதுள்ள அன்பு குறைவினாலா? அவற்றை காயப்படுத்த வேண்டும் என்றா? இல்லை. இந்த ராஜாளி பிறந்திருப்பது வானை அளப்பதற்காகவும் ஆள்வதற்காகவும், கூட்டுக்குள் அடைந்து சுகமாய் வாழ்வதற்கு அல்ல. அப்படிங்கிற விருப்பத்திலும் எண்ணத்திலும் தான் அந்த முள்ள கொடுக்குது முதன்முறையாக. அப்பவும் கூட்ட விட்டு வெளியே வருமா? அது வராது. கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மெதுவா இருக்கு பாத்தீங்களா? ஒரு சில இடத்துல தான் முள் இருக்கும். எங்க முள் இல்லையோ அந்த இடத்துல போய் பத்திரமா உட்கார பார்க்கும். பிகாஸ் இட்ஸ் சோ நைஸ், இட்ஸ் சோ காசி, சோ காசி. அவ்வளவு இதமாக இருக்கும். போய் உட்காருமா. இப்போ இந்த தாய் பறவை என்ன செய்யுமான்னு தெரியுமா? கம்ப்ளீட்டா எடுத்து விட்டு, எதை? இந்த பஞ்சை எடுத்து விட்டுரும். எடுத்து விடுகிற போதுதான் கியா முயா கியா முயா கியா முயா எப்படியாவது இந்த கூட்டை விட்டு என்ன வெளியே கொண்டு போயிருன்னு அந்த துடிக்கிற துடிப்பின் உச்சத்தில் தான் தன் இரண்டு இறக்கைகளிலும் அந்த குஞ்சுகளை தாங்கி கொண்டு ஃபிளைட்டே சூரியனை பார்த்து நேரா பறக்குமா. பார்த்துக்க, சூரியனை நேரா பாரு. அதுக்காக தான் நீ பிறந்திருக்கிற. சிரமமா இருந்தாலும் கண்ணுக்கு கஷ்டமா இருக்கும், பார்த்துக்க அப்படின்னு பறந்துட்டு ஃபிளைட்லயே தட்டி கீழே விட்டுருமா. இறக்கையிலிருந்து சல்லுன்னு தட்டி கீழே விட்டுருமா. விட்டுட்டு அந்த ஒரு பார்வை பார்க்குமா பாருங்க, கழுகு பார்வை என்று வந்தது அதிலிருந்து சொல்றாங்க, ஈகிள்ஸ் ஐ. அந்த பார்வையில் குஞ்சுகள் கீழே விழுமா இல்லை பறந்து விடுமா என்பது அந்த தாய் பறவைக்கு தெரியும். தெரியும். கீழே விழும் என்றால் அப்படி தன் பிள்ளைகளை மீண்டும் சிறகுகளில் தாங்கிக் கொள்ளும். இல்லை பறக்க முடியும் என்றது கருதினால் தாயும் பிள்ளைகளும் அதன் பிறகு சந்தித்துக் கொள்வதில்லை. அந்த பிள்ளைகள் வானை ஆளவும் அளக்கவும் புறப்பட்டு சென்று விடும். இதுதான் கழுகனுடைய வாழ்க்கை. பெற்றோர்களின் அன்பு கழுகின் அன்பை போன்றது.